ஹலோ ஆல், வெல்கம் டு டுடேஸ் பெயிண்டிங். இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர் சர்ம பிரச்சனைனால கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு வேர்க்குரு, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அண்ட் உடல் அரிப்பு போன்ற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட், சளி, இரும்பல் போன்ற ப்ராப்ளம்ஸ்னாலையும் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடேஸ் பெயிண்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ரொம்ப அபூர்வமான மருத்துவ குணம் கொண்ட குப்பைமேனி இலையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம வாழும் வீட்டுக்கு பக்கத்துலேயே தெரு ஓரத்தில் வளரக்கூடியது தான் இந்த குப்பைமேனி இலை. குப்பை மேடில் வளர்றதுனால இதுக்கு குப்பைமேனின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த செடி முழுவதுமாகவே மருத்துவ குணம் வாய்ந்தது. குப்பைமேனி செடியை நம்ம எப்படி பயன்படுத்தி எந்தெந்த வியாதிகளை குணப்படுத்த முடியும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சரும பிரச்சனையை அடியோடு அழிக்க வல்லது இந்த குப்பைமேனி இலை. இந்த இலை சொறி, சிரங்கு, படை மற்றும் ரொம்ப நாட்களா இருக்கிற உடல் காயம் மற்றும் புண் போன்றவைக்கு ரொம்பவே பயன்படுத்தலாம். இந்த குப்பைமேனி இலை கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி மிதமான சூட்டோட உடல் புண்ணுக்கு கட்டி வந்தா ஆறாத புண் கூட குணமாகும். குப்பைமேனி இலை கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சு அதை சொறி, சிரங்கு, படை, புண், விஷக்கடி போன்ற வியாதிகளுக்கு உடல்ல பூசி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சு வந்தா சீக்கிரமே குணமாகும். நானும் வெயில்னால, வேர்க்குரு மற்றும் அதனால ஏற்பட்ட புண்ணால கடுமையா அவதிப்பட்டு வந்தேன். குப்பைமேனி இலைய வாரத்துக்கு 2 டைம்ஸ் நான் உடல் முழுவதும் தேய்ச்சி குளிச்சு வந்தேன். உடல்ல வேர்க்குரு இருந்த தடமே இல்லாம இப்ப குணமாயிடுச்சு. குப்பைமேனி இலை ஆஸ்மாவுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். உடல்ல பாடி ஹீட் உண்டாக்கி சளியினால ஏற்படுற கோழையை வெளியேற்ற இந்த குப்பைமேனி இலை ரொம்பவே பயன்படுது. குப்பைமேனி இலையை காய வச்சு சூரணம் போல தயாரிச்சு கொஞ்சமா எடுத்து அது கூட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தா இரும்பல் அப்புறம் பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். இந்த சூரண பொடியை மூக்குப்பொடி மாதிரி மூக்குல இழுத்தா மூக்குல இருந்து தண்ணி வெளியேறி தலைவலி உடனே குணமாகும். குப்பைமேனி இலை வயிற்று பூச்சிகளுக்கு எதிரானது. இலையை அரைச்சு சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கொடுத்தா பேதியாகும் மற்றும் வயிற்றில் பூச்சிகளும் வெளியேறும். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு குப்பைமேனி இலை ரொம்பவே பயன்படும். நல்லா பூத்து இருக்கிற குப்பைமேனி இலைய வேரோடு புடுங்கி நிழல்ல காய வச்சு சூரணம் செஞ்சு அது கூட 2 to 5 கிராம் பசு நெய்யில 48 நாள் காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிட்டு வந்தா எப்பேற்பட்ட மூல நோயும் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டுடேஸ் பெயிண்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.